ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸில் இப்போ ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எலிஜிபிலிட்டி, சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் தரமணி சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் 17th ஏப்ரல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆக அப்ளிகேஷன் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் டேட் May 19 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணணும். அதுக்கான டேட் May 29 ஈவினிங் 5 PM சென்ட் பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இந்தியன் நேஷ்னல்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் தரமணை சென்னையில் இருக்கும். அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஹிந்தியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. F&A. ஸோ ஹிந்தி தெரியாதவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட் ஜென்ரலில், அடுத்து F&Aயில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் சேலரி 19,000 இருக்கும். 37,800 வரையும் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிராஸ் பே தான். உங்களுக்கு மந்த்லி சேலரி 37,000 இருக்கும். இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். ஸோ ஓபிசியில் ஒரு வேக்கண்ட் URSCயில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அது போக உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யூஆராக இருக்கீங்க அப்படின்னா 28 இருக்கணும். SCயாக இருக்கீங்க அப்படின்னா 33 இருக்கணும். இதில் பாருங்கள், 31 ஏஜுக்குள்ளே இருந்தால் இந்த ஹிந்தி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம். இது நமக்கு தேவையில்லை, யாரும் இதுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க. இதுக்கு தான் நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. இது F&A ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட். இதுக்கு பாருங்கள், யூஆராக இருக்கீங்க அப்படின்னா 28 இருக்கணும். SCயாக இருக்கீங்க அப்படின்னா 33 இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ் இருக்குது. இதுவும் சேம் தான். 37,000 சேலரி. 12th பாஸ் பண்ணி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சால் போதும். இதுக்கு 28 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். ஸோ இங்கே பாருங்கள், கிராஸ் சேலரி 51,000. யூஆர் ஓபிசியில் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு இங்கிலீஷில் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டெனோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். யூஆராக இருக்கீங்க அப்படின்னா 27 ஏஜுக்குள்ளே இருக்கணும். ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 30 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிராஸ் சேலரி இருக்கு இல்லையா, கிராஸ் சேலரி அப்படின்னா இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே தான் கிராஸ் சேலரி. ஸோ அந்த கிராஸ் சேலரி போக சென்ட்ரல் கவர்மெண்ட் அலவன்ஸ் பாருங்கள், டிஏ இருக்குது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ தங்கிறதுக்கான ரூமும் கொடுத்துட்றாங்க, டிரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீ தான், ஃபுட்டு அது எல்லாமே ஃப்ரீ தான். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க, இது மிஸ் பண்ணாதீங்க. அக்காமடேஷனும் கொடுத்துறாங்க, டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து சலுகையும் உங்களுக்கு இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதர் கண்டிஷன் இந்தியன் சிட்டிசன் தான் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு அப்ளை செப்பரேட்லி ஃபார் ஈச் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் ஆஃப் மீடியம் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டர் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனிங் கமிட்டி உங்களுக்கு என்ன டிசைட் பண்ணுறாங்க, ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும், அடுத்து ஒரு காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் அனாக்ஷர் 2ல் இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் அனாக்ஷர் 1, 2 கொடுத்துருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து முக்கியமாக அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ இங்கே அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், பேங்க் நேம், IFSC அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அக்கௌண்ட்க்கு 500 பே பண்ணணும். யார்? ஜென்ரல் ஓபிசி EWS கேட்டகிரியாக இருந்தால் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஆன்லைனில் 500 பே பண்ணணும். இதே நீங்கள் SC ST எக்ஸர்வீஸ்மேன், ஃபீமேல் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனே இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாம், இதுக்கான சென்டர் இது எல்லாமே சென்னையில் தான் இருக்கும். டேட்டு, டைமு, எந்த இடத்துல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் இமெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் வரும். உங்கள் மொபைல் நம்பருக்கு SMS மூலிமா சென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அந்த இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கும் SMS மெசேஜ் அனுப்புவாங்க. ஓகேங்களா?
how to apply www.csircmc.res.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 19 மேக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது கூட தேவைப்படுற டாக்குமெண்ட்டு, உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸு, அடுத்து உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அடுத்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பிரிண்ட் அவுட் ரிசிப்ட்டு, இது எல்லாமே அந்த அப்ளிகேஷனோட இணைச்சி மேலே அப்ளிகேஷன் கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட்டு கோடு, இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு May 29 சென்ட் பண்ணிடணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுவீங்க, அந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துருங்க, ப்ளஸ் அந்த ஃபீ பே பண்ணுவீங்க இல்லையா அந்த ரெசிப்ட்டு, ப்ளஸ் உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி May 29 இந்த தரமணி சென்னை லொக்கேஷனுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சில நோட்டிஃபிகேஷன்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டால் மட்டும் போதும். பட் இது அப்படி இல்லை, ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிடணும். அந்த அப்ளை பண்ண அப்ளிகேஷனு ப்ளஸ் அதோட அந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அப்ளிகேஷனோட இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டட் தான். நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ சிலபஸ் காமிச்சிட்டாங்க பாருங்கள். சிலபஸ் ஃபார் தி ரிட்டன் டெஸ்ட் மோட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். மீடியம் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் வந்து +2 லெவலில் தான் இருக்கும். மொத்தம் 200 கொஷின் இருக்கும். 2.5 மணி நேரம், 2 hours 30 minutes வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரைபாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour, 3 hours 20 minutes வந்து டைமிங் இருக்கும். ஸோ பேப்பர் 1 வந்து 90 minutes, 90 நிமிஷம். மென்டல் எபிலிட்டியிலேருந்து 100 கொஷின், ஒரு கொஷினுக்கு 2 மார்க், 200 மார்க்கு எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் பேப்பர் 1 இல்லை. அதுக்கான இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துட்டாங்க, இதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேப்பர் 2 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம், மொத்தம் 50 கொஷின், 150 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. இந்த பேப்பர் 2ல் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ, யாருடைய ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்கோ அவங்கள தான் வந்து இந்த ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.